நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றியை முதலில் நான் உள்ளபடியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பாக மாவட்டத்தில் இருக்கிற பல்வேறு நூலகத்துறை சார்ந்தவர்கள், ஊராட்சித்துறை சார்ந்தவர்கள் என்று பல்வேறு அரசு பணியாளர்களும் இந்த புத்தக கண்காட்சிக்கு 10 நாட்களாக ஓடி ஓடி உழைப்பதை நான் உள்ளபடியே பார்த்து மனம் நெகிழ்ந்தேன். அது மட்டுமல்லாமல் இன்று காந்தி ஜெயந்தி, பள்ளிக்கூடம் எல்லாம் விடுமுறை என்றிருந்தாலும் கூட குழந்தைகளை அழைத்து வந்து புத்தக கண்காட்சியில் சிறார் உரை கேட்க கூட்டி வந்திருக்கிற ஆசிரியர் பெருமக்களை, வந்திருக்கிற மாணவர்களை எல்லாம் வணங்கி மகிழ்கிறேன். என்னுடைய சகப்பாளிகள், திருச்சி என்றால் என்னுடைய சக படைப்பாளிகள் நிரம்பி இருக்கிறார்கள். கார்த்திகா உள்ளிட்டு வருகை தரப்போகிற நந்தனா உள்ளிட்டு பல்வேறு படைப்பாளிகளுக்கும் என் நன்றியை வாழ்த்தை சொல்லிக் கொண்டு, பூமிக்கு வேறுக்கும் கிளைகள் இல்லை என்கிற தலைப்பில் குழந்தைகளோடு ஒரு நெகிழ்வான உரையை, அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமியை எப்படி கையளிக்க வேண்டும் என்கிற பொறுப்பான ஒரு உரையை ஒரு 1/2 மணி நேரம் நான் உங்களோடு பேச போகிறேன். குழந்தைகள் அமைதியாக கேட்க வேண்டும். அது கடந்து ஆசிரியர் பெருமக்கள் இந்த உரையின் சாரத்தை நினைவில் கொண்டு நாளை வகுப்பறைக்குள்ளும் பேச வேண்டும். தலைப்பே பூமிக்கு வேறெங்கும் கிடைகள் இல்லை என்று ஒரு நல்ல தலைப்பை காட்சி ஆரம்பம் கொடுத்திருக்கிறது. இப்போ பூமிக்கு வேறெங்கும் கிடைகள் இல்லைன்னு சொல்றோம். ஆனால் விண்வெளியிலே ஒரு ஆய்வுக்கூடம் இருக்கிறது. ஆய்வுக்கூடத்தில் ஒரு அரங்கம் இருக்கிறது, விண்வெளி கூடம். அங்கே ஆராய்ச்சி செய்ய போய் எங்கேயும் பூமிக்கு கிளைகள் இருக்கிறதா என்று ஆராய்ச்சி செய்ய போய் வினிதா கரு, அவங்க பேர் சுனிதா வில்லியம் புக்ஸ் என்று 2 பேர் 8 நாளில் விண்வெளிக்கு போய் திரும்பி ஆய்வு செய்துவிட்டு பூமிக்கு திரும்புகிறேன் என்று போனவர்கள் இன்னும் வரவில்லை. 8 மாதம் கூட ஆகலாம். இவங்க எல்லாம் மேல போய் பூமியில என்ன இருக்குன்னு தான் பார்க்கிறாங்களே தவிர இன்னொரு பூமியை தேடுவதில்லை. ஏன் இன்னொரு பூமி இருக்குங்கிறீங்கன்னா, பூமி ஒன்றுதான், அதுவும் பிரபஞ்சத்தில் பூமி ஒன்றுதான் உயிர்கள் வாழ்கிற இடம். இந்த பூமியில் மட்டும்தான் உயிர்கள் இருக்கிறது. உயிர்கள் இருப்பதற்கு தோதாக இங்கே காற்று இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது. இப்போ எத்தனை நாளைக்கு இந்த பூமி இருக்கும்னு விஞ்ஞானிகள் பேச தொடங்கிட்டான். தண்ணி ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல தண்ணி எங்க இருக்கிறதோ அங்குதான் உயிர்கள் வாழும்னு இருக்கு. இந்த உலகில் இன்னும் சொல்ல போனால் பிரபஞ்சத்தில் தண்ணீர் தோன்றிய முதல் கோள் இது. ஆச்சரியமான தகவலாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் செயற்கைக்கோளை மேலே கொண்டு போய் செவ்வாய் கிரகத்திலே இறங்கி மண்ணை எடுத்து வருகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், செவ்வாய் கிரகத்தில் இப்போதும் தண்ணீர் இருக்கும், செவ்வாய் கிரகத்தில் இப்போதும் தண்ணீர் இருக்கும். அந்த தண்ணீரை எப்படி எடுப்பதுன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, ஒரு 1000 கிலோ, 1 டன்னு மண்ணு, அப்படித்தானே, 1 டன் மண்ணை எடுத்து நல்லா அப்படி பிழிஞ்சோம்னா, பிழிறதுக்கு இல்லை, கரும்பு விட்டு சக்கை பிரிஞ்சு வரும்ல, நம்ம ஜூஸ் குடிக்கும் போது கரும்பை உள்ளுட்டு சக்கையை பிழிகிற மாதிரி, அது மாதிரி மண்ணை பிழிந்தால், ஒரு 1000 கிலோ மண்ணை பிழிந்தால் நமக்கு 400 மில்லி தண்ணீர் தேரும் என்கிறார்கள்.
ஆஹா, 400 மில்லி தண்ணீர் தேருமா? சரி, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறது. 1 லிட்டர் தண்ணீர் நமக்கு செவ்வாய் கிரகத்திலிருந்து பூமிக்கு, அதுவும் திருச்சிக்கு கொண்டு வர வேண்டுமானால் எவ்வளவு செலவாகும் என்று கேட்டால், அவர்கள் இந்திய ரூபாயில் 80 லட்சம் ரூபாய் கேட்கிறார்கள். நீங்கள் யோசித்தால் தண்ணீரின் மதிப்பு உங்களுக்கு தெரிய வரும். 1 லிட்டர் தண்ணீரின் விலை 80 லட்சம் என்றால், இன்னொரு கோளிலிருந்து நம் கோளுக்கு தண்ணீர் கொண்டு வர 80 லட்சம் ரூபாய் 1 லிட்டருக்கு செலவாகிறது என்றால், நீங்கள் தண்ணீரின் மதிப்பை தெரிந்து கொள்ளுங்கள். தண்ணி எவ்வளவு முக்கியமாச்சு. இதை விட இன்னொன்று சொன்னால் நல்ல குழந்தைகளுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாலைவனத்தில் ஒரு வண்டு இருக்கு. எங்களுக்கெல்லாம் இந்த பூச்சிகளை ஆராய்ச்சி செய்கிற வேலை, பறவைகளை ஆராய்ச்சி செய்கிற வேலை. இப்போ பூச்சிகளை பார்த்தா பாலைவனத்தில் ஒரு வண்டு இருக்கு. அங்கே தண்ணிங்கிறது பேச்சுக்கு கூட இல்லை. ஆனால் அந்த வண்டு ஒரு நாளைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் குடிக்கணும். குடித்தாதான் உயிர் வாழ முடியும். இது என்ன பண்ணுது? கடுமையான வெயிலாக இருக்கும் பகலில். இப்பெல்லாம் இந்த பாலைவனத்தில் அடிக்கிற வெயில் ஈரோட்டிலையும் அடிக்குது, திருச்சியிலையும் அடிக்குது. ஆமாம், இந்த வருஷம் கிட்டத்தட்ட வடகிழக்கு பருவமழை வழக்கத்துக்கு மாறாக வருவதற்கான எல்லா அறிகுறிகளையும் இயற்கை நமக்கு உணர்த்தி கொண்டே வருகிறது. குழந்தைகளுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம். நல்ல மழை வருட்டையா, ஏன்னா அப்போத்தானே லீவு வரும். ஆனாலும் நாம் வடகிழக்கு பருவமழையை எப்படி எதிர்கொள்வது என்று எல்லா மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கையோடு தான் இருக்கிறார்கள். நாம் பாலைவன வண்டுக்கு வருவோம். அங்கு மழை இல்லை. இப்போ பகல் பூரா வெயிலில் ஒரு 8 அடி ஆழ குழி பறித்து அதில் போய் படுத்துட்டு நைட்டு 9 மணிக்கு மேலே கொஞ்சம் எல்லாம் நிலமெல்லாம் குளிர்ந்த பிறகு, எப்போதும் பாலைவனத்தில் இரவு 10 மணிக்கு மேல் காலை 3 மணி வரைக்கும் குளிர் அடிக்கும். ஏன்னா அந்த பூமி சமன்படுத்தி கொள்வதற்காக. காலையில் நல்லா வெயில் அடிச்சுதா, அதனால் நைட்டு கொஞ்சம் குளிர் அடிக்கணும். அப்போ தான் இந்த மண் சமனாகும். மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் வாழ வேண்டும் என்றால் நிலத்தை வெப்பமாக்காமல் பார்த்து கொள்வது இயற்கையின் பொறுப்பு. இப்போ 10 மணிக்கு மேலே போய் என்ன பண்ணும்? நைட்டு இப்படி காலை வச்சு அப்படியே படுத்துக்கும் தவ மாதிரி. அந்த முதுகில் பனியெல்லாம் இறங்கும். பனி இறங்கி அந்த முதுகு வழியாக பனி நீர் தேங்கி அப்படியே ஒரு சொட்டு தண்ணி வாய்க்கு வந்தது, அதை குடிச்சிட்டு உயிர் வாழுது. ஒரு சொட்டு தண்ணிக்கு ஒரு வண்டு என்ன பண்ணுது பார்த்தீங்களா? பாலைவனத்தில் எவ்வளோ கஷ்டப்படுது. இப்போ நீங்கள் யோசிங்க, நாம் வாழுகிற மண்ணில், நாம் வாழுகிற திருச்சியில் நாம் எவ்வளவு தண்ணீரை நாசம் செய்திருக்கிறோம்னு பாருங்க. நாம் காவேரி, அப்படித்தானே? காவேரி நதியே இன்றைக்கு பெருமளவுக்கு நஞ்சான நதியில் காவேரியும் ஒன்று. ஆனால் காவேரி தான் திருச்சியின் நீராதாரம். காவேரி என்கிற ஒரு பெரும் நதி இல்லாமல் திருச்சியில் வாழ்க்கை இல்லை. அப்ப நம்ம இந்த நதியை காப்பாற்றுவதற்கான எல்லா வேலையும் இந்த புத்தக கண்காட்சியிலிருந்தே தொடங்க வேண்டியதா இருக்கு. எல்லா வளங்களும் காலியாயிட்டே இருக்கு. உங்களுக்கு சேர வேண்டிய வளங்கள், உங்கள் பேரன் பேத்திக்கு சேர வேண்டிய வளங்களை நாங்கள் தீர்த்து கொண்டே இருக்கிறோம். பூமியில் 85 விழுக்காடு பெட்ரோலை தீர்த்தாச்சு. ஆமா, 85 விழுக்காடு பெட்ரோல் வளத்தை தீர்த்தாச்சு. 82 விழுக்காடு நிலக்கரி வளத்தை தீர்த்தாச்சு. 86% தண்ணீர் வளத்தை நஞ்சாக்கியாச்சு. பாருங்க, எவ்வளவு சிரமத்துக்குள்ளேயே அடுத்த தலைமுறை வாழ்க்கை எவ்வளவு சிக்கலுக்குள் ஆகும் என்பதற்கான பக்கம் பக்கமான செய்திகள் இருக்கு. நம்ம கிட்ட பேசணும். யாருக்கிட்ட பேசணும்? முழுக்க முழுக்க நாம் குழந்தைகிட்ட தான் பேசணும். அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். இந்த வெப்பம் அதிகமாக இருக்கு இன்னைக்கு. இப்பெல்லாம் ஃபேன் போட்டால் பத்துறது இல்லை. ஏசிக்குள்ளேயே வாழ்ந்தா பரவாயில்லைன்னு தோணுது.
நீலகிரியில் நல்ல ஏசி விற்கிது, ஃபேனும் விற்கிது. இப்போ முன்பு தேவையில்லை. இவ்வளவு கடுமையான வெப்பம் உயருமானால், இன்னும் அடுத்தடுத்து வெப்பங்கள் வருமானால் ரொம்ப சிரமத்துக்கு நாம உள்ளாயிரும். அதுதான் குழந்தைகிட்ட சொல்ல வேண்டிய பெரிய செய்தி என்பது அதுதான். ஏன் அந்த குழந்தைகளா அப்படி போறீங்க? உள்ள போறீங்களா? சரி, போங்க 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 போங்க. அவங்க போட்டு நீங்க கேளுங்க. சரி, இப்போ 40 டிகிரி செல்சியஸ் வெப்பம் வந்துட்டா என்ன நடக்கும்? ஃபேனே நமக்கு போதுமா? பத்தாது. ஃபேன் போட்டு பத்தாது. ஏசி போட்டா பத்தாது. கவனியுங்கள், முன்வரிசையில் உட்கார்ந்திருக்கிற குழந்தைகள், வெப்பம் இப்படி கூடி போகுமே ஆனால் ஃபேன் போட்டால் பத்தாது, ஏசி போட்டாலும் பத்தாது. நாம் ஏசி போட்டால் வெப்பத்தை மேலும் மேலும் கூட்டுகிறோம் என்று பொருள் என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். புரிந்து கொள்ளுகிற குழந்தைகளிடத்தில் தான் நாம் நிறைய பேச வேண்டியதாகவும் இருக்கிறது. ஏன்னா பூமி இன்னைக்கு அவ்வளவு நெருக்கடியை நோக்கி, சிக்கலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. 40 டிகிரி செல்சியஸ் பூமிக்கு வந்தால் முதலில் நம்மை விட்டு பிரிந்து போவது எறும்புகள். எறும்புகளை பற்றி என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? எறும்புகளை பற்றி சின்ன குழந்தையாக இருக்கிற போது ஏதேனும் ஒரு பாடம் வந்திருக்கலாம், அவ்வளவுதான். எறும்புகள் குறித்து ஏதாவது ஒரு பாட்டு வந்திருக்கலாமே தவிர எறும்புகளை பற்றியான செய்திகள் வந்திருக்கார். 40 டிகிரி செல்சியஸ் வெப்பத்துக்கு எறும்புகள் இந்த பூமியில் முதலில் தாங்காது, அவையெல்லாம் கருகி போகும். அப்ப என்ன அர்த்தம்னா, 15 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு, குழந்தைகளை மனசுல வச்சுக்கணும், 15 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியில் படைக்கப்பட்ட ஒரு உயிர், சிற்றுயிர் தான் எறும்புகள். அதன் வரிசையை நீங்க பார்க்கணும், அவ்வளவு நேர்த்தியான வரிசை. 15 கோடி ஆண்டுகளாக எறும்புகள் ஒரே வரிசையில் தொடர்ந்து பயணிப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. அது கோடை காலத்திலே உணவை சேகரித்து குளிர்காலத்திலே உட்கார்ந்து சாப்பிடுகிற ஒரு உயிரினம். நம்மளுக்கு வரிசை இருக்கு. நம்ம வரிசையெல்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட வரிசை என்று. ஒரு குறிப்பாக கோவில் திருவிழாக்கள் ஏதேதும் வந்தால் இந்த பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று பாருங்க. வர்ற பஸ்ஸில் ஒரு 60 பேர் உட்கார்ற பஸ்ஸில் 150 பேர் அடிச்சுட்டு அந்த சீட்டு ஊற செருப்பு, குழந்தைகளுடைய அந்த பால் புட்டி, கூடை எல்லாத்தையும் சீட்டு போட்டு சீட்டு பிடிச்சி அந்த வரிசையை களைப்பதில் மனிதர்களுக்கு நிகர் மனிதர்கள் தான். ரேஷன் கடையில் வரிசையாக நிற்க மாட்டேன், சினிமா தேட்டரில் வரிசையாக நிற்க மாட்டேன், கோயிலில் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு வரிசையாக நிற்க மாட்டேன், சுண்டல் கொடுத்தா வரிசையா நிற்க மாட்டாங்க. ஆமாம், அதுக்கு என்ன கேள்வி பதிலா? தூங்குறாங்களா? சரி, கலகலா பேசலாமா? சரி, யாருக்கெல்லாம் கலாம் ஐயாவை பிடிக்கும்? அப்துல் கலாம் ஐயா. சரி, அந்த பக்கம் பிடிக்குது, இந்த பக்கம் பிடிக்குது. சரி, ரொம்ப நல்லது. ஏன்னா இன்றைக்கு காந்தி பிறந்த நாளில் நாம் கலாம் ஐயாவை பேசுவதும் சிறந்த வழிதான். உட்காருங்க. எங்கள் ஊருக்கு கோயம்புத்தூருக்கு இதே மாதிரி 10,000 பள்ளி குழந்தைகள், எத்தனை? 10,000 பள்ளி குழந்தைகள் இருக்கும் இடத்தில் அப்துல் கலாம் ஐயா பேசிக்கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரம் தான் பேசினார். ஏன்னா 10,000 குழந்தைகளோடு பேசுவது சிரமம் என்று ஆசிரியர்களுக்கு தெரியும். அவ்வளவு சிரமம். 10,000 குழந்தைகளிடத்தில் பேசிட்டு அவர் என்ன பண்ணாரு? நானே பேசிட்டு இருக்கேன், வாய் வலிக்கும், கேட்குறவங்களுக்கு காது வலிக்கலாம், அதனால ஒரு கேள்வி கேட்குறேன், யாராவது பதில் சொல்லுவீங்களான்னு கேட்டார். குழந்தை என்ன சொன்னாங்க? சரிங்க அப்படின்னு சொன்னாங்க. கேளுங்க சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க குழந்தைங்க. சரி, கலாம் ஐயா கேட்டாரு, இந்தியாவின் எதிரி யார்? ஒரே கேள்விதான் குழந்தைகிட்ட, இந்தியாவின் எதிரி யார்?
குழந்தைக்கு தெரிகிறது இந்தியாவின் எதிரி அமெரிக்கா என்று ஒரு குழந்தை பதிவு செய்திருக்கிறார். இன்னும் இந்தியாவின் எதிரி நீங்கள் சொல்லலாம். இந்தியாவின் எதிரி அமெரிக்கா அல்லங்க, சைனா. இன்னும் சொல்லுங்க. இந்தியாவின் எதிரி அமெரிக்காவும் அல்ல, சீனாவும் அல்ல, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் தாங்க. இந்தியாவின் எதிரி பாகிஸ்தான் தான். இப்ப 4 எதிரிகளை நாம் பார்த்து விட்டோம். வேற ரஷ்யாவும் ஒரு எதிரி தான். வேற சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்தியர்களா? இந்தியாவின் எதிரி இந்தியர்களா? சரி, உட்காருங்க. இந்தியாவுக்கு எதிரி இந்தியர்கள் தான். வேற இப்படித்தான் குழந்தைகள் சொல்வார்கள் என்று அந்த கூட்டத்தில் நாம் எதிர்பார்த்தோம். இந்தியாவின் எதிரி அமெரிக்காவாக இருக்குமா? அதே மாதிரி சீனாவாக இருக்குமா? அதே மாதிரி நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீலங்காவா இருக்குமா? இல்லை, பாகிஸ்தானாகத்தான் இருக்குமா? அப்படின்னு எல்லாம் இந்தியாவின் எதிரியை குழந்தைகள் தேடவில்லை. அதான் அந்த கூட்டத்தின் சிறப்பு. எந்த குழந்தையும் பேசவில்லை. கலாம் இப்படித்தான் மைக்க பிடிச்சு நிற்கிறாரு. கண்ணு கட்டிய தூரம் வரை குழந்தைகள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆனா அவங்க பேசல. ஒரு குழந்தையும் பதில் சொல்லல. டீச்சர் சொல்றாங்க, இது கூட தெரியாதா? இந்தியாவின் எதிரி பாகிஸ்தான் என்று சொல்லு. குழந்தை சொல்லல. குழந்தைங்க சொல் அப்படியே கம்முன்னு உட்கார்ந்துருச்சு. டீச்சர் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? இந்தியாவின் எதிரி பாகிஸ்தான் சொல்லு. அப்படி சொல்லலை. பக்கத்தில் இருக்க டீச்சர் சொல்கிறாங்க, இந்தியாவின் எதிரி சீனாவாக இருக்கும் சொல்லுன்னு. எந்த குழந்தையும் எந்திரிச்சு இந்தியாவின் எதிரி சீனாதான் என்று சொல்லலை. எல்லா குழந்தையும் அமைதியாக உட்கார்ந்துட்டு, எந்த குழந்தையும் அவர் கேட்டதுக்கு பதில் சொல்லவில்லை. அவர் அப்படியே நின்று கொண்டு எல்லா குழந்தையின் முகங்களையும் பார்க்கிறார். எல்லா குழந்தைகளின் முகமும் அவரையே பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு டீச்சர் சொன்னாங்க, டேய் ஸ்ரீலங்கான்னு சொல்லு. அந்த பையன் சொல்லலை. எந்த குழந்தையும் சொல்லாத போது இந்த மாபெரும் சபை, 1000 குழந்தைகள் நிரம்பி இருக்கிற ஒரு பெரும் சபை ரொம்ப சலனமற்று வெகு அமைதியாக இருக்கிறது. கடைக்கோடியிலிருந்து ஒரு பெண் குழந்தை இப்படி கையை உயர்த்துறான். பின்னாடி இருந்து ஒரு 7-8 குழந்தைகள் உட்கார்ந்து இருக்கிற அந்த பகுதியில் மத்தியிலிருந்து ஒரு குழந்தை எந்திரித்து கையை உயர்த்துறான். கலாம் ஐயா பார்த்து விட்டார். அதோ அங்கே ஒரு பெண் குழந்தை கை உயர்த்துகிறாள். அவளை இங்கே வர சொல்லுங்கள் என்றதும் அவளுக்கு வழிவிடப்படுகிறது. வழிவிட்டதும் அந்த குழந்தை ஓடோடி வந்து கலாம் ஐயாவின் அருகில் நின்று கொண்டார். நின்றுச்சு. உங்க பேர் என்னன்னு கேட்டார். சினேகான்னு சொன்ன. என்ன சொன்ன பேரு? இங்க யாராவது சினேகா இருக்கீங்களா? சினேகா இருந்த கையொதுக்குங்க. சினேகா என்கிற குழந்தை கையுயர்த்தலாம். சரி, சினேகா நம்மிடத்தில் நிறையத்தான் இருக்கிறார்கள், இப்போதைக்கு வரவில்லை. இருந்தாலும் சினேகா என்று அவள் தன் பெயரை சொல்லுகிறாள். என்ன படிக்கிறீங்கன்னு? 6வது படிக்கிறேன். படிக்கிறீர்கள்? அவர் குக்கிராமத்தை சொல்லுகிறாள். அதுவும் கோவை மாவட்டத்திலே கடைக்கோடியில் இருக்கிற ஒரு குக்கிராமத்தை சொல்லி அந்த கிராமத்தில் இருக்கிற ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் 6வது படிப்பதாக சினேகா சொல்கிறாள். மகிழ்ச்சி. சினேகா ஒரு அரசு பள்ளியில் படிக்கிற எல்லா தகுதியோடும் இருக்கிறாள். சினேகா ரொம்ப மகிழ்ச்சி இருக்குமா 6வது படிப்பது? சரி, நான் கேட்ட கேள்வி உனக்கு புரிஞ்சுதான்னு கேட்டார். புரிஞ்சுதுங்க அண்ணா. எங்க சொல்லு, நான் என்ன சொன்னேன்னு. நீங்கள் இந்தியாவின் எதிரி யார் என்று கேட்டீர்கள். ஆம், நான் இந்தியாவின் எதிரி யார் என்று கேட்டேன். அதுக்கான பதில் உங்களிடத்திலே இருக்கிறதான? சினேகா சொன்னால் இருக்கு.
என்ன சொன்னா சினேகா? இப்ப நம்ம கேட்க எவ்வளவு ஆர்வமா இருக்கு. அப்போ எல்லாத்தனுடைய பார்வையும் எல்லோருடைய காதுகளும் சினேகா சொல்ல போகிற பதிலில் இருக்கு. என்ன சொல்ல போறா சினேகா? சினேகா கொஞ்சமும் கூச்சம் இல்லாமல், இது நல்லா கேக்குதா? எல்லாத்துக்கும் கேக்குதா? கொஞ்சமும் கூச்சம் இல்லாமல் நிமிர்ந்து நின்று சட்டையெல்லாம் சரி பண்ணிட்டு சினேகா சொன்னா, இந்தியாவின் எதிரி வறுமையும் நோயும். இந்தியாவின் எதிரி யார்? இந்தியாவின் எதிரி பாகிஸ்தானா? இந்தியாவின் எதிரி சீனாவா? இந்தியாவின் எதிரி ஸ்ரீலங்காவா? இந்தியா என்கிற ஒரு 142 கோடி மக்களை கொண்டிருக்கிற ஒரு பெருநாட்டில் வறுமையும் நோயும் தீர்ந்தால் இந்தியாவுக்கு எதிரிகள் இல்லை என்று ஒரு சினேகா 6வது படிக்கிற அரசு பள்ளியில் படிக்கிற ஒரு பெண் குழந்தை கலாம் ஐயாவுக்கு சொன்னபோது, கலாம் ஐயா சினேகாவின் உயரத்துக்கு தன்னை உயர்த்தி கொண்டார். ஒரு புத்தகத்தை பரிசளித்து விட்டு உயர்த்தி கொண்டு, இன்னும் நாம் கடக்க வேண்டிய தூரத்தை நினைத்து, நாம் இன்னும் பயணிக்க வேண்டிய பெரும் தூரமும், இந்தியாவில் இருக்கிற கடைக்கோடி கிராமத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் கல்வியும், உடல் நலமும், வேலை வாய்ப்புகளும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பெரும் கடமை இருக்கிறது என்பதை கலாம் ஐயாவுக்கு உணர்த்திய சினேகாவை நினைவு கூர்ந்த அவர் தான் எழுதிய 13வது புத்தகத்தில், எத்தனாவது புத்தகத்தில்? 13வது புத்தகத்தில் சினேகாவுக்கு சமர்ப்பணம் என்று ஒரு நூலை எழுதியிருப்பார். வேண்டாமா? அப்போ நம்ம குழந்தைகள் இப்படி பொதுவெளிக்கு வந்து நிறைய கற்றுக்கொண்டால், நாம் குறிப்பாக கலாம் ஐயா இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக வந்திருக்கிற ஒருவர், முதல் குடிமகனான ஒருவர் கூட ஒரு 6ஆம் வகுப்பு குழந்தைக்கு தன் நூலை சமர்ப்பணம் செய்கிறார் என்றால், நம் குழந்தைகளை அந்த அளவுக்கு உயர்த்தி இருக்க வேண்டும் என்பது இந்த மாதிரியான புத்தக கண்காட்சியில் ஒன்று. இன்னைக்கு காந்தி பிறந்த நாள். ஒரு நல்ல கதையை சொல்லி முடிக்கலாமா? யாருக்கெல்லாம் கதை பிடிக்கும்? மகிழ்ச்சி. பார்த்தீங்களா, குழந்தைகிட்ட கதை சொல்லுங்கய்யா. மகிழ்ச்சி. உங்க ஊர்ல யாரு கதை சொல்லுவா? யாரு கதை சொல்லுவா உங்க ஊர்ல? கார்த்திகா சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? ஏன் யார் யாரு? உங்க ஊரிலும் கதை சொல்லுவர்கள் நிறைய இருக்கிறார்கள். பரவாயில்ல. இப்பதான் குழந்தைய சுறுசுறுப்படைகிறாங்க. எப்போதுமே குழந்தைகளுக்கு கதை என்றால் கொள்ளை பிரியம். ஒரு நல்ல கதையை சொல்லி இந்த மதிய நேரத்தில் அவர்களை உற்சாகமாக இன்றைக்கு வீட்டுக்கு அனுப்புவது என்பது திருச்சி புத்தக கண்காட்சியின் இன்றியமையாத கடமை. அப்படித்தாமா? ஒரு நல்ல கதை என்றால் அந்த கதைக்கு பேரே விதை. கதைக்கு பேர் என்ன? விதை என்ற ஒரு கதையை 110 ஆண்டுகளுக்கு முன்பு டால்ஸ்டாய் என்ற ஒரு ரஷ்யாவின் ஆகச்சிறந்த பெரும் எழுத்தாளர் எழுதிய ஒரு புத்தகத்தில் சின்ன கதையை நம்ம சொல்லலாமா? கதைக்கு பேர் என்ன? கதைக்கு பேர் என்ன? கதைக்கு பேரு விதை. ஒரு நாள் சாயந்தரம் 6 மணிக்கு அவள் வீட்டுக்கு வெளியே தெருவில் விளையாடி கொண்டிருந்த ஒரு சிறுமிக்கு ஒரு விதை கிடைக்கிறது. அப்படித்தான் கதை தொடங்குகிறது. வீட்டுக்கு வெளியே விளையாடி கொண்டிருந்த சிறுமிக்கு ஒரு விதை கிடைக்கிறது. அது என்ன விதைன்னு அவளுக்கு தெரியல. அந்த பொண்ணு என்ன பண்ணா, அந்த விதை எடுத்து மடிச்சு வச்சுட்டா. பாவாடை நாடா இருக்கட்டும், பத்திரமா இருக்கட்டும்னு மடிச்சு வச்சுட்டான். 8 மணி வரைக்கும் விளையாடுறான். அப்பெல்லாம் குழந்தைகள் 8 மணி வரைக்கும் விளையாடுவாங்க போல தெரியுது. சாயந்தரம் 6 மணிக்கு தொடங்கி 8 மணி வரைக்கும் குழந்தைகள் விளையாடுகிறார்கள். அன்றைக்கு செல்போனும் டிவிகளும் இல்லை. நல்லது. 8 மணி வரைக்கும் விளையாண்டுட்டு வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட போனா, அம்மா நான் வீதியில் ஒரு விதையை கண்டெடுத்தேன்.
அது என்ன விதைன்னு தெரியல, நீ பார்த்து சொல்லம்மான்னு சொன்னான். அந்த அம்மா அந்த விதையை வாங்கி உள்ளங்கையில் வச்சு சும்மா உருட்டி 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 பார்த்துட்டு சொன்னாங்க தெரியலையா. ஏன்னா இந்த உருட்டி 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 பார்க்கும் போதே அவங்களுக்கு தெரியாது என்று நம் சிறுமிக்கு தெரிகிறது. ஆகவே நம் சிறுமி சொன்னதை போலதான் டால்ஸ்டாய் எழுதி இருக்கிறார். அவங்க அம்மாவுக்கு தெரியலேன்னு சொல்லிடுச்சு அம்மா. போமா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் சித்தி கிட்ட கேட்குறேன், சித்தப்பா கிட்ட கேட்குறேன், பெரியப்பா கிட்ட கேட்குறேன், பெரியம்மா கிட்ட கேட்குறேன், அம்ச்சி கிட்ட கேட்குறேன், அப்பாரு கிட்ட கேட்குறேன், அப்பத்தா கிட்ட கேட்குறேன்னு சொல்லி என்ன பண்ணுது இந்த பொண்ணு, எல்லாத்துக்கிட்டையும் ஓடி ஓடி கேட்குறான். ஏன்னா அப்போ ஒரு குடும்பம்னா 4 தலைமுறை பக்கமாக இருக்கும். எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறான். கவனிங்க, எல்லாம் அந்த விதையை வாங்கி உள்ளங்கையில் வச்சு சும்மா உருட்டி 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 பார்த்துட்டு சொன்னாங்க சத்தமா சொன்னாங்க அந்த பக்கம் சொன்னாங்க. இப்ப குடும்பத்தில் யாருக்குமே தெரியல, அம்மாவுக்கு மட்டுமல்ல குடும்பத்தில் யாருக்கும் தெரியலை என்பதை மிகச்சரியாக திருச்சி புத்தக கண்காட்சியின் 110 ஆண்டுகளுக்கு முன்பு டால்ஸ்டாய் எழுதிய கதையை படித்து கொண்டிருக்கிறார்கள் நம் குழந்தைகள் வாசிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு நிறைய சாட்சியாகவும் இருக்கிறார்கள். அப்போ அந்த பொண்ணு சொன்னா பாருங்க, நைட்டு ஒரு வார்த்தை, உங்க யாருக்கும் தெரியாது, நாளை காலை நான் பள்ளிக்கூடம் போகிறேன், பள்ளிக்கூடத்திலே என் டீச்சர் இருக்கிறார், என் டீச்சரிடத்தில் கொடுத்து இது என்ன விதை என்று நான் அறிவேன், ஏனென்றால் என் டீச்சருக்கு எல்லாம் தெரியும். ஒரு குழந்தை நம்புகிறாள், டீச்சருக்கு எல்லாம் தெரியும், கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று நம்புகிறாள். அந்த விதையை வைத்துக் கொண்டே இரவு தூங்குகிறாள். அவள் கனவில் ஒரு காடு பூக்கிறது, கையில் விதை வச்சுட்டே தூங்குறா. எங்காவது தொலைச்சிடக்கூடாது, காலையில் டீச்சர்கிட்ட கேட்கணும்னு. ஒரு காடு பூக்கிறது, பறவைகள் பாடுகிறது, பட்டாம்பூச்சிகள் சிறகடிக்குது, அவ்வளவு கனவுகள் வருது அந்த ஒரு விதை கையில் இருக்கும் போது. அடுத்த நாள் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு ரெடியா போய் காலையில் முதல் பீரியடு எந்திரிச்சு டீச்சர்னா டீச்சர் என்ன அப்படின்னு, இந்த நேற்று சாயந்தரம் எங்கள் வீட்டு தெருவில் நான் விளையாடிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு விதை கிடைச்சிது, அந்த விதை எடுத்து எங்கள் வீட்டில் கேட்டேன், எங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்கும் அந்த விதை பற்றி தெரியல, டீச்சர் நீங்கள் பார்த்து சொல்லுங்கன்னு டீச்சர் கையில் விதை கொடுத்துட்டா போல. டீச்சர் அந்த விதையை வாங்கி தன்னுடைய உள்ளங்கையில் வைத்து சும்மா உருட்டி உருட்டி பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, நான் எவ்வளவு நம்பிக்கையாக டீச்சருக்கு தெரியும், நாளை கேட்டு புரிந்து கொள்ளலாம் என்று அந்த கதையை டால்ஸ்டாய் எழுதியிருந்தார். நம் குழந்தைகள் போற போக்கில் டீச்சருக்கும் தெரியவில்லை என்று சொல்லுகிறார்கள். இதைத்தான் டால்ஸ்டாயும் எழுதியிருந்தார். டீச்சருக்கும் தெரியல, நம்ம குழந்தைகள் மிகச்சரியாக கதையை வாசித்தது போலவே கதையை சொல்லுகிறார்கள். டீச்சருக்கு தெரியல, ரொம்ப பொக்குன்னு போயிட்டா போல. ஐயோ, டீச்சருக்கும் தெரியலையா, என்ன பண்றதுன்ட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போனா விளையாடுறதுக்கே மனசு இல்லை அவளுக்கு. சொன்ன இந்த மாதிரி எங்கள் டீச்சருக்கும் தெரியலம்மாண்ணா. அம்மா சொன்னா, டீச்சருக்கே தெரியாத ஒரு விதையை வீட்டில் வைத்திருப்பது குற்றம், நாளை மன்னனிடத்திலே இதை ஒப்படைத்து விடலாம், இது அரசாங்கத்தின் சொத்துன்னு சொல்லிட்டா அவங்க அம்மா. அடுத்த நாள் பள்ளிக்கூடத்துக்கு லீவு போட்டாச்சு. போட்டு நேராக அரண்மனைக்கு போனாங்க. அம்மாளும் மகளும் போய் நான் மன்னனை பார்க்கணுன்னா என்ன காரணமாயின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி வீதியில் எங்கள் பொண்ணு விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு விதையை எடுத்தா அது என்ன விதைன்னு தெரியல, அது என்ன விதை என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் மன்னனிடத்திலே கொடுக்க வந்திருக்கிறோம்னு சொன்னாங்க. அப்போனா வர சொல்லுன்ட்டார் மன்னனை பார்த்ததுமே மன்னங்கிட்ட அந்த சிறுமிந்த விதையை கொடுத்தா.
மன்னா, நான் ஒரு விதையை கண்டெடுத்தேன். அது என்ன விதை என்று எங்கள் வீட்டில் இருப்ப யாருக்கும் தெரியவில்லை. என்னுடைய ஆசிரியை கண்டிப்பாக சொல்லுவார் என்று நம்பிக்கையோடு போனேன். என் ஆசிரியருக்கும் தெரியவில்லை. உங்களுக்காவது தெரியும் என்று நம்பிக்கையில் தருகிறேன், பார்த்து சொல்லுங்கள் என்று மன்னனிடத்திலே அந்த சிறுமி அந்த விதையை கொடுத்த போது அந்த மன்னன் அந்த விதையை வாங்கி தன்னுடைய உள்ளங்கையில் வைத்து சத்தமா உருட்டி உருட்டி பார்த்துட்டு சொன்னாரு இதைத்தான் டால்ஸ்டாய் எழுதியிருந்தார். ஒரு சின்ன கதையிலே 110 ஆண்டுகளுக்கு முன்பு இதைத்தான் டால்ஸ்டாய் எழுதியிருந்தார். மன்னனுக்கு தெரியல. மன்னனுக்கு தெரியவில்லை என்றதும் மந்திரிகளை பார்த்தார். மந்திரிகளுக்கு தெரியுமான்னு பார்த்தாரு. மந்திரிகள்லாம் ஓடி வந்து சொன்னாங்க, மன்னா, இது நமக்கெல்லாம் தெரியாது. இந்த நம்ம ஊர்ல யாரு வயசானவங்க இருக்கிறாங்களோ அவங்கள கூட்டிட்டு வந்து இது என்ன விதைன்னு தெரிஞ்சுக்கலான்னார். ஆஹா, அது சிறந்த ஐடியா தான், இது போய் கூட்டிட்டு வா அப்படின்னு. ஒரு 4 வீரர்கள் ஓடி போய் வயசான ஒருத்தர் கூட்டு வந்தாங்க. ரொம்ப வயசானவரை கூட்டு வந்து உட்கார வச்சு கண்ணெல்லாம் தொடச்சுட்டு கண்ணாடியெல்லாம் போட்டு காப்பி தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு, ஐயா, இந்த மாதிரி நம்மூர் சிறுமி ஒரு முடிச்சுக்கலாம், இது முடிச்சுக்கலாம், ஒரு சிறுமி இந்த விதையை கொண்டு வந்தா இது என்ன விதைன்னு தெரியல, நீங்க பார்த்து சொல்லுங்கன்னு கொடுத்தா. பெரியவர் என்ன பண்ணாரு, அந்த விதையை வாங்கி தன் உள்ளங்கையில் வைத்து உருட்டி 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 பார்த்துட்டு என்ன சொன்னாரு அப்ப கேட்டார், உங்களுக்கே தெரியல, இன்னும் யாரை போய் கேட்கறதுன்னு. எங்க அப்பாவை கூட்டிட்டு வாங்கினார். அவரு போய் அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து அவங்க அப்பாவுக்கிட்ட நலம் விசாரிச்சு இந்த விதையை உள்ளங்கையில கொடுத்த பிறகு அவர் அந்த விதையை சும்மா உருட்டி 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 பார்த்துட்டு சொன்னாரு. அவருக்கே தெரியாட்டி இன்னி யாரு தெரிய போகுன்னு சொல்லும் போது அவரு சொன்னாரு, எங்க அப்பாவட்ட கூட்டுவாங்க. உங்க அப்பா இருக்காரான்னு. இருக்கார். என்ன வயசு? 106. ஆஹா, 106 வயதில் நம் ஊரில் ஒருவர் இருக்கிறார் என்றால் அதுவே பெரிய விஷயம் என்று 106 வயது கிழவனை கூட்டி வந்து சபையில் உட்கார வைத்து அந்த விதையை கொடுத்த போது அந்த விதையை பார்த்தவர் என்ன பண்ணாரு? கதையில் எப்போதும் டால்ஸ்டாய் தன்னுடைய கடைசி வரிகளிலே ஒரு உயிரை வைத்திருப்பார். அந்த 106 வயது கிழவன் அந்த விதையை பார்த்து தன்னுடைய உள்ளங்கையில் மூடி 2 கண்களிலும் ஒற்றி தன் நெஞ்சிலே வைக்கிற போது 2 சொட்டு கண்ணீரையும் விட்டார். கிழவனுக்கு அந்த என்ன விதைன்னு தெரிஞ்சிருச்சு, சிறுமிக்கும் தெரிஞ்சிருச்சு, சபைக்கு தெரிஞ்சிருச்சு. மன்னன் கேட்டாரு, ஐயா தெரிஞ்சுதான்? தெரிஞ்சது. என்ன விதை ஐயா? இதுதான் இந்த ருஷ்ய மண்ணின் ஆதி கோதுமைன்னு சொன்னார். மன்னன் கேட்டார், கோதுமை தானா? இல்லை மன்னா, இது கோதுமை அல்ல, இது நூற்றாண்டின் ஆரோக்கியம், ஒரு நூற்றாண்டின் பாரம்பரியம், நூற்றாண்டின் உணவு. ஆக 100 ஆண்டுகளுக்கு முன் தொலைந்து போன ஒரு விதையை தேடி கண்டடைத்த சிறுமி எங்கே என்று அந்த சிறுமியை அழைத்து தன் கண்களில் ஒற்றிக்கொண்டாரே என்று கதை முடிகிறது. ஆக 100 ஆண்டுகளுக்கு முன் தொலைந்து போன திருச்சியில் இருக்கிற பல்வேறு நெல் ரகங்களை, பாரம்பரியமான உணவு வகைகளை, நல்ல பண்பாட்டு சூழலை நீங்கள் பூமிக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை என்கிற இந்த பேச்சில் தலைப்பில் நீங்கள் தேட வேண்டும். காவேரியை காப்பாற்ற வேண்டும், காவேரியின் வேளாண்மையை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டு அருமையான குழந்தைகளாய் இருந்து இதுவரையிலும் என்னோடு கதை சொன்ன குழந்தைகளுக்கும் நன்றியும் என்னுடைய பாராட்டுதலும் சொல்லி முடிக்கிறேன். வணக்கம். அருமையா ஒரே 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 இதுல எல்லாம் ஒரே இதில் சவுண்ட் நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம். அருமையா நல்லா கை தட்டுங்க. இல்லையே சவுண்டே வரது இல்லையே. சரி, ஐயாவுக்கு எல்லாம் நன்றி சொல்லிடுவோம் இல்லையா. உங்களுக்காக வந்து கோவையிலேருந்து வந்து இவ்வளோ நேரம் உங்க கூட எல்லாம் பேசினாரு. இப்போ ஒரு நீங்கள் எல்லாம் விழிப்போடு இருக்கீங்களா, தூங்கிட்டு இருக்கீங்களா? டெஸ்ட் பண்ணுவோமா? ரைட்.
1 2 3 4 5 அப்படின்னா என்ன பண்ணணும்? கை தட்டணும். சரியா? 1 2 3 4 5. Right. 1 2 5. சரி. 1 2 3 4 6. நிறைய பேர் தூங்குறீங்களே. சரியா? நல்லா இருங்க, நல்லா உட்காருங்க. இப்போ வந்து அவங்க கார்த்திகா அவங்க வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு கதை சொல்ல போறாங்களாம். அருமையான கதை. அவங்க கதை எழுதுறாங்க, கதை சொல்றாங்க. மாவட்ட மைய நூலகத்தில் மாதம் ஒரு முறை அவங்க பயிற்சி கொடுக்குறாங்க. கதை எழுதுறதுக்கும் கதை சொல்லுவதற்கும் எல்லாம் பயிற்சி கொடுக்குறாங்க. ரொம்ப அருமையா இருக்கும். இந்தாங்க, நீங்க வாங்க மேடம். நீங்க இருக்கீங்களா? சரி, இப்போ சார் செஞ்சாங்களே, ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க எல்லாருமே, யாருமே தோக்கவே இல்லை. சரி, நான் இப்போ ஒரு கேமோட ஆரம்பிக்கிறேன். சரியா? நான் தலைன்னு சொன்னா நீங்க தலையை தொடவே கூடாது. சரியா? என்ன செய்யணும்? வாயை தான் தொடணும். தலைன்னு சொன்னா வாயை தான். சரியா? நான் சொல்றத நீங்க செய்யக்கூடாது. ஓகேவா? தலை, வாய், தலை, வாய், 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 தலை, வாய், வாய். எல்லாம் ஆக்டிவா இருக்கீங்க, ரொம்ப உஷாரா இருக்கீங்க. சரியா? இப்ப நம்ம கதைக்குள்ள போலாமா? 2 ஆப்ஷன் கொடுப்போம். ஒண்ணு, சாப்பிடுறீங்களே அரிசி, அத பத்தி ஒரு கதை. இன்னொன்னு எலி கதை. என்ன வேணும்? எனக்கு தெரியும் நீங்க எலி கதை தான் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த எலி கதை இருக்கு இல்லையா, நாம ஒரு புக்ல இருந்து எடுத்திருக்கோம். அது என்ன பேரு? கியாங்கி டுயாங்கி. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? படிச்சிருக்கீங்களா? பார்த்திருக்கீங்க. சரியா? அது என்ன பேரு? கியாங்கி டுயாங்கி அப்படின்ற புத்தகத்துல இருந்து நாம என்ன தெரியுமா, என் கூட சேர்ந்து சொல்லணும். அந்த புக்கு பேரு ரீப்பரி ரீப்பரி ரிப்பாப்பரி ரீப்பரி ரீப்பரி ரிப்பாப்பரி. எனக்கு கேட்கவே இல்லை, எனக்கு காது கேட்காம. சரி, அப்படின்னு எலி என்ன செய்யுது? கொட்டாவி விடுது. ஆமா, இல்ல லாக்டவுன்ல இருந்தீங்களா? குட்டி குழந்தைங்களா இருந்தீங்களா லாக்டவுன்ல? அதே மாதிரி இதனால அந்த காட்டுல உள்ள விலங்குகளுக்கெல்லாம் தெரிவிக்கிறது என்னன்னா, 100 நாள் ஊரடங்கு. எல்லாரும் என்ன செய்யலாம்? வீட்லயே இருக்கணும். உங்களுக்கான சாப்பாடு எல்லாமே உங்க வீட்டு வாசல்ல நாங்க வச்சிருவோம், எல்லாரும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். எப்படி இருக்கும்? ஜாலியா இருக்கும்ல? ஸ்கூல்லாம் கிடையாது, ஜாலி தானே? அப்படி லீவ் விட்டாச்சு, யாரும் வெளியில வரல. இப்போ எல்லாரும் காட்டுக்குள்ள இருக்காங்க. அந்த காட்டுக்குள்ள சிம் சிம்னு ஒரு குட்டி எலி, நல்லா ஒல்லியா உங்களை மாதிரியே இருக்கு, கியூட்டா. அந்த எலி லாக்டவுன் என்ன ஆச்சு? இப்ப சொல்லிட்டாங்க, சாப்பாடு தர வேலையே இல்லை. காலையில எந்திரிக்கும், மறுபடியும் சாப்பிடும், மறுபடியும் தூங்கிடும், மறுபடியும் காலையில எந்திரிக்கும், சாப்பிடும், தூங்கும். மதியானமும் அதே மாதிரி சாப்பிடும், தூங்கும். சாயங்காலமும் என்ன செய்யும்? சாப்பிடும், தூங்கும். நைட்டும் இப்படிதான் அது தினமும் போயிட்டே இருந்தது. சரியா? இந்த வேலையை பார்த்துட்டு இருக்க எலி இருக்கு இல்லையா, இப்படி தூங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு ரெஸ்ட் எடுக்கும் பொழுது கீழே மரங்கொத்தி குருவிகளுடைய பொந்து இருக்கு. அந்த மரங்கொத்தி குருவிகள் இருக்கு இல்லையா, எப்படி கத்தும்? என்ன சத்தம் வரும் மரங்கொத்தி இருக்க இடத்துல? டொக் 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 டொக். ஏய், சும்மா இருக்க மாட்டீங்களா? என்ன, நானே கஷ்டப்பட்டு தூங்கிட்டு இருக்கேன், இனி எப்ப பார்த்து டிஸ்டர்ப் பண்ணி டொக் 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 டொக்குங்கிறீங்க அப்படிங்கிறச்சு. எப்படிப்பட்ட ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்குது? காலையில சாப்பிடுறது, தூங்குறது. இந்த தூக்கம் கெட்டு போகுதுன்னு என்ன செய்யுது? ரொம்ப டிஸ்டர்பா இருக்குன்னு யாரு திட்டுது? மரங்கொத்தி குருவியே திட்டுது. இப்படியே போயிட்டு இருக்கும்போது லாக்டவுன் முடிஞ்சிருச்சு. மறுநாள் வந்து என்ன சத்தம் கேட்குது? கொஞ்ச நாள், 100 நாளைக்கு அப்புறம் டும் 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 டும். இதனால ஊர்ல உள்ளவங்களுக்கு தெரிவிக்கிறது என்ன?
லாக்டவுன் முடிஞ்சிச்சு, நீங்க எல்லாம் உங்க ரொட்டீன் லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம், எல்லாரும் வெளியில வரலாம்னு சொல்லியாச்சு. இந்த எலி என்ன பண்ணிட்டு இருந்தது? டெய்லியும் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தது இல்லையா? அப்படி எல்லாம் வெளியில வரலான்னு காலையில எந்திரிச்சு அதோட கூர்ப்பான மூக்கை விட்டு அந்த மரத்தை விட்டு இப்படியே எட்டி பார்த்துச்சு. என்ன காத்து, இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா பார்க்க போகலாம். நீங்களா லீவ் முடிஞ்சு வரும்போது சொல்லுவீங்க இல்லையா? அதுவும் அந்த ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றதுக்கு ரெடியாய் வந்துச்சு. வந்துட்டு நல்லா ரெட் கலர்ல தொப்பி போட்டுக்குச்சு, கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு, கோட் ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு கிளம்பி வந்தது. வந்தோன எட்டி பார்த்துச்சுல்ல, முடிஞ்சது. என்னாச்சு? உடம்பு மாட்டிக்கிச்சு. எலி டெய்லி என்ன செஞ்சிட்டு இருந்தது? தினமும் காலையில சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கினா என்ன ஆகும்? நல்லா குண்டாயிடுச்சு. ஐயோ நான் மாட்டிக்கிட்டேனே, போச்சே போச்சே, யாராச்சும் காப்பாத்துங்களேன் அப்படின்னு கத்துனுச்சு. அப்படி கத்துனோன்னு அங்க எந்த ஒரு சத்தம் கேக்குது. ரீப்பரி 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 ரீபாப்பரி ரீப்பரி ரீப்பரி ரீபாப்பரி. அப்படின்னு ரொசாரியோ அப்படின்ற எலும்போடைய ஒரு டீம் என்ன செய்றாங்க? ஸ்கூல்ல எல்லாம் மார்ச் பாஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா? அது மாதிரி ரொம்ப வரிசையா அப்படின்னு நடந்து வந்துட்டே இருக்காங்க. ரொசாரியோ என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து இப்படின்னு யார் கேக்குறது? எலி பேர் என்ன தெரியுமா? சிம்சிம். இந்த சிம்சிம் எலி கேக்குது. ஆனா அந்த ரொசாரியோ வந்து சரி காப்பாத்தலாம், இந்த எலி இருக்கு இல்லையா, ஏற்கனவே மரங்கொத்தியவே திட்டிருக்கு இல்லையா, இது சரியான சேட்டைக்கார எலி. இதுக்கு முன்னாடி இது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, அதோடைய பாதை கிட்ட இந்த எறும்புகள்லாம் கூடு கட்டினோனே எட்டி உதைச்சு தள்ளி விட்டுருச்சு. அதுல குட்டி எலி வந்து, நீ தானே எங்க அம்மா வந்து வெட்டி உதவி தள்ளி விட்ட, உனக்கெல்லாம் உதவியே செய்ய முடியாது போ அப்படின்னு வேகமா ஏறி வந்து ஒரு கடிச்சிட்டு போனுச்சு. இந்த ரொசாரியோ இருக்கு இல்லையா, இப்படி நம்ம வந்து ஆபத்துல இருக்கும்போது நம்ம உதவிதான் செய்யணும். ஏன் இப்படி பண்ற? செய்யாத, வா நம்ம போய் இந்த சிம்சிம்க்கு உதவி செய்வோம், அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி உதவி செய்யறதுக்கு போறாங்க. புடிச்சு இழுக்க பாக்குறாங்க. எறும்பால இழுக்க முடியுமா? இழுக்கவே முடியல. உதவிக்கு இப்ப யார போய் கூப்பிடுறாங்க? மரங்கொத்திய. மரங்கொத்தி என்ன செய்யும்? கொத்தி கொத்தி ஓட்ட போடும் இல்லையா? மரங்கொத்தி எப்படி? மரங்கொத்தி எங்க இருக்கீங்க, இங்க வாங்க அப்படிங்கிறதுக்கு அப்புறம், வா ரொசாரியோ நல்லா இருக்கியா அப்படின்னு. நான் நல்லா இருக்கேன், ஒரு உதவி. நம்ம சிம்சிம் இப்போ பொந்துக்குள்ள மாட்டிக்கிச்சு. என்னது பொந்துக்குள்ள மாட்டிக்கிச்சா? அது ஈஸியா உள்ள போயிடுச்சு. என்னாச்சு? அது சாப்பிட்டு அது உள்ளே இருந்தது நல்லா குண்டாயிடுச்சு. அதனால வெளியில வரவே முடியல. நீங்க தான் உதவி செய்ய முடியும் அப்படின்னு சிம்சிம் வந்து காப்பாத்துறதுக்கு இவங்களை வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் இப்போ இங்க இருந்து மரங்கொத்தி வருது. மரங்கொத்தி வந்து அப்படி கொத்தும் போது எப்படி இருக்கும் சிம்சிம்க்கு? அந்த மரத்தை ஓட்ட போடும்போது ரொம்ப பயப்படுது. டொக் 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 டொக், ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கே அப்படின்னு சிம்சிம் ரொம்ப பயப்படுது. சரி, சிம்சிம் பயப்படாம இருக்க நாம எல்லாம் ஒரு ஐடியா பண்ணலாம். ரொசாரியோ சொல்லுது, ரீப்பரி ரீப்பரி டொக் 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 இப்படியெல்லாம் அப்படியே சொல்லியே எல்லாரும் பயத்தை போக்கி ஒரு வழியா அதை பொந்த பெருசாக்கி யாரை வெள்ளை எடுக்கிறாங்க? சிம்சிம்மை வெள்ளை எடுக்கிறாங்க. மறுபடியும் இந்த சிம்சிம் சேட்டை பண்ணுமா? ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கு முன்னாடி நீங்க பாதையில கூடு கட்டும் போது உங்க இடத்துல தான் கட்டினீங்க. நான் ரொம்ப ஓவரா ரவுடித்தனம் பண்ணேன், அநியாயம் பண்ணேன், உங்களை கூட நான் திட்டியிருக்கேன், அதெல்லாம் மறந்து நீங்க உதவி செஞ்சிருக்கீங்களே, ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் ரொட்டீனா என்ன செஞ்சது? வெளியில போறது, எல்லாரும் கூட ரொம்ப நல்லா பழகிறது. இப்படி அது கூட்டுல இருக்கும் பொழுது இப்போ கீழே இருந்து ஒரு சத்தம். எங்க? மரங்கொத்தி கூட்டுல இருந்து சத்தம் வருது. சிம்சிம், சிரிங்க சிரிங்க, நான் உங்களை எதுவும் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? இப்ப நண்பர்கள்லாம் ஒத்துமையா வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. சிம்சிம் எல்லாருக்கூடயும் ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தது. இந்த கதை பிடிச்சிருந்ததா? சரி, நன்றி. ஒரு காலத்துல வந்து நமக்கு 2 மூக்கு இருந்துச்சான். எத்தனை மூக்கு இருந்ததா? 2 மூக்கு இருந்துச்சான் நமக்கு.
2 மூக்கு எதுக்கு வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஒரு மூக்கில் நல்ல வாசனை, ஒரு மூக்கில் என்னது கெட்ட வாசனை. இதே மாதிரி 2 மூக்கு இருந்துச்சான் மனுஷனுக்கு. கதை தானே, சும்மா அப்படி கேளுங்க. 2 மூக்கில், ஒரு மூக்கில் நல்ல வாசனை, ஒரு மூக்கில் கெட்ட வாசனை போயிட்டு இருந்தது. நல்ல வாசனை போய்கிட்டு இருந்த மூக்கு ரொம்ப நல்லா இருக்குது, பளபளன்னு பார்க்க அழகாக இருக்குது. கெட்ட வாசனை போய்கிட்டு இருந்த மூக்கு வந்து கொஞ்சம் சுருங்கி போய் கொஞ்சம் அழுக்காக நல்லா இல்லாமல் இருக்குது. இப்போ 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. வரணும்ல, வரணுமா வேணாமா? கதைன்னா சண்டையெல்லாம் வரணும்ல, வருது. 2 பேரும் சண்டை போடுறாங்க. எப்படி சண்டை போட்டிருப்பாங்க? நான் தான் பெருசு, நீ தான் பெருசு, நான் அழகாக இருக்கேன், நீ அசிங்கமாக இருக்க அப்படின்னு 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டாங்க, நல்லா சண்டை போட்டுக்கிட்டாங்க. சண்டை போட்டுக்கிட்டு பெருசாக வந்துருச்சு சண்டை. உடனே இனிமேல் நம்ம 2 பேரும் என்ன செய்யக்கூடாது, சண்டை நடந்துக்கிட்டு இருக்கையில் வேலை செய்யலை. 2 பேரும் வேலை செய்யாமல் விட்டுட்டாங்க. கடவுள்கிட்ட போயிட்டாங்க பஞ்சாயத்துக்கு. கடவுள்கிட்ட போனோன்னா கடவுள் சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு வேலை செய்யாமல் இருந்தால் மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்களே, அதனால நீங்கள் சண்டையை கொஞ்சம் விட்டுட்டு ஒழுங்காக வேலையை பாருங்கன்னு. இல்லை அதெல்லாம் முடியாது, யார் பெருசுன்னு நான் அப்படின்னு சண்டை ரொம்ப பெருசாக வந்துச்சு. கடவுள் பார்த்தாரு, இந்த சண்டை தீராது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூக்கை கட் பண்ணிவிட்டு இன்னொரு ஒரு மூக்கை மட்டும் வச்சு ஒரே மூக்கிலே நல்ல வாசனையும் போகட்டும் கெட்ட வாசனையும் போகட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அன்னையிலேருந்து நமக்கு என்னவா வந்துருச்சு, ஒரே மூக்கு, ஒரு மூக்குக்குள்ளாரே நம்ம என்ன பண்ணுறோம், நல்லதும் போகுது கெட்டதும் போகுது. நல்லா இருக்கா நல்லா இல்லையா கதை? ஒரு சின்ன பிள்ளை சொன்ன கதை எனக்கு, இது நான் சொன்ன கதை இல்லை, ஒரு குழந்தை எனக்கு சொன்ன கதை. கதை நல்லா இருந்தால் ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். சரி, இப்போ இது ஒன்றா. அப்புறம் இன்னொரு கதை. ஒரு பையன் இருக்கான், உங்களை மாதிரி ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு ஒரு பட்டப்பேர் வச்சுட்டாங்க. உங்களுக்கெல்லாம் பட்டப்பேர் உண்டா இல்லையா? டீச்சருக்கு பட்டப்பேர் வைப்பீங்களா, வைக்க மாட்டீங்களா? வைக்க மாட்டீங்களா? ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருக்காங்க. நாங்கள்லாம் பட்டப்பேர் வச்சுட்டோம். பட்டப்பேர் ஒரு பையனுக்கு பட்டப்பேர் வச்சுருக்காங்க. என்ன பட்டப்பேர் வச்சுருக்காங்கன்னா, கதை முழுங்கின்னு பட்டப்பேர் வச்சுருக்காங்க. என்ன பேர்? கதை முழுங்கின்னு. பட்டப்பேர் எப்படி வைப்பாங்கன்னா, குட்டையாக இருந்தால் குட்டைச்சின்னு வைப்பாங்க, நெட்டையாக இருந்தால் நெட்டைன்னு வைப்பாங்க. என்ன பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் பட்டப்பேர் வைப்பாங்க. அவனுக்கு ஏன் கதை முழுங்கின்னு பட்டப்பேர் வச்சாங்க அப்படின்னா, யாரையாவது பார்த்தா அவன் என்ன பண்ணுவான், கதை சொல்லுங்க, எனக்கு ஒரு கதை சொல்லுங்க அப்படின்னு அவன் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான், எல்லார்ட்டையும் கேட்டுகிட்டே இருப்பான். யாரை பார்த்தாலும் எனக்கு கதை சொல்லுங்கன்னு கேட்பான். அதனால அவனுக்கு பட்டப்பேர் என்ன ஆகிப்போச்சு, கதை முழுங்கின்னு அவனுக்கு பட்டப்பேர் ஆகிப்போச்சு. எல்லார்ட்டையும் கதை கேட்டுகிட்டே இருந்தானா கொஞ்ச நாள் இந்த கதை முழுங்கி பையன் குண்டாக போயிட்டான். ஆள் இருக்க என்ன செஞ்சிட்டான், அப்படியே ஊதிக்கிட்டே போயிட்டான். எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அம்மா அவனை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. போட அவன் சட்டையெல்லாம் பத்தவே மாட்டேங்குது, நீ இருக்க குண்டா போய்கிட்டே இருக்கிற அப்படின்னு எல்லாரும் திட்ட ஆரம்பிச்ச உடனே இவனுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. உடனே இவன் என்ன செய்கிறான், என்னடா எல்லாரும் இப்படி திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட போய் நம்ம எப்படியாவது இழைக்கிறதுக்கு வழி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கோவிலுக்கு போகிறான். கோவிலில் போய் சாமிக்கிட்ட வேண்டான், என்னை எல்லாரும் இப்படி கதை முழுங்கின்னு கிண்டல் பண்ணுறாங்க, நான் குண்டா வேற போயிட்டே இருக்கிறேன், நான் எப்படி ஒல்லி ஆகிறது அப்படின்னு இவன் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த கோவிலில் இருக்கிற பள்ளி என்ன பண்ணுது, கிக்கின்னு ஒரு சத்தம் கொடுக்குது. இவனுக்கு மறுபடியும் கோபம் வருது. இவன் சொல்கிறான், நான் இங்கே சாமிக்கிட்ட வேண்டுனா இங்கேயும் நீ என்னை கிண்டல் பண்ணுறியா அப்படிங்கிறான். உடனே பள்ளி சொல்லுது, இல்லை உன்னை நான் கிண்டல் பண்ணலை, நீ வேண்டுறதுக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன் அப்படிங்குது. அப்படியா, என்ன சொல்லு அப்படின்னோன்னா அந்த பள்ளி சொல்லுது, நீ எல்லாருக்கிட்டையும் கதையை கேட்டுக்கிட்டே இருக்கிறியா, கதையை கேட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால குண்டா இருக்கிற. நீ கேட்ட கதையை மற்றவங்க கிட்ட போய் நீ சொன்னேன்னு வச்சுக்க, என்ன ஆயிடுவ, அப்படியே நீ குறைஞ்சு போயிடுவ, ஒல்லியா வந்துடுவேன்னு சொல்லுது. இவ்வளவு தானா அப்படின்ட்டு வேகமாக என்ன செய்கிறான், ஓடுறான். ஓடி போய் எல்லாரையும் உட்கார வச்சு அவன் என்ன பண்ணுறான், கதை சொல்கிறான். கதையை கேட்குறான், கதையை சொல்கிறான், கதையை கேட்குறான், கதையை சொல்கிறான். ஒல்லியாகவே ஆயிட்டான், நல்லா குண்டாலாம் போகலை, நல்லா வந்துட்டான். இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம யாருக்கிட்டையாவது கதை கேட்டோம்னா என்ன பண்ணணும், நம்ம யார்கிட்டையாவது சொல்லணும். சரியா, அது ஒன்று இருக்குது. இதை விட வேற என்ன உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறதையும் நீங்கள் எனக்கு சொல்லணும். இப்போ 2 வந்துருச்சா, 2 வந்துட்டு தான் வரலையா, வந்துருச்சுல்ல. இன்னும் ஒன்று சொல்கிறேன், இன்னும் ஒன்று சின்னதாக சொல்லிடுறேன். சிரிப்பு வராது, ஒரு சீரியஸான கதை தான், ஆனால் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கதைன்னா கதையில் திருடன் இல்லாத கதையே இருக்கக்கூடாது. கதையில் நிறைய திருடர்கள் வருவாங்க. திருடர்கள் வந்தால் தான் அது நல்ல கதையாக இருக்கும். இப்போ என்னென்னா, ஒரு நல்லவர், ஒரு பெரியவர் குதிரையில் போயிட்டுருக்காரு. போயிட்டே இருக்கும்போது ஆள் இல்லாத ஒரு இடத்துல ஒருத்தன் மயக்கம் போட்டு படுத்திருக்கான். மயக்கம் போட்டு படுத்துருக்கிறத பார்த்த உடனே
இவர் நல்லவர்னு சொன்னேன்ல. உடனே அந்த குதிரையை நிறுத்தி குதிரையில் இருக்கிற தண்ணியை எடுத்து அந்த மயக்கமாக இருக்கிறவனுக்கு தெளிச்சு விடுறாரு. தெளிச்சு விட்ட உடனே அவன் டபார்னு எழுந்திருச்சு இவர் கொண்டு வந்த குதிரையில் ஏறி அவன் என்ன பண்ணிடுறான், வேகமாக போயிடுறான். இவருக்கு எப்படி இருக்கும், ஏன்டா நம்ம இந்த காரியத்தை செஞ்சோன்னுட்டு இவர் உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நடந்து போவார். பக்கத்தில் ஒரு சத்திரம் இருக்கும், அந்த சத்திரத்தில் படுத்து தூங்கிட்டு விடிஞ்ச உடனே திரும்பவும் எந்திரிச்சு நடந்து போவார். போனால் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊரில் சந்தை நடந்துட்டுருக்கும். சந்தை என்ன தெரியும்ல, சந்தையில் இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான், இந்த குதிரையை நேற்று இவரோட குதிரையை வச்சுக்கிட்டு அந்த குதிரையை திருடிட்டு போனவன் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருப்பான் குதிரையை விற்கிறதுக்கு. இவரை பார்த்த உடனே அவனுக்கு பயம் வந்துடும், ஓடலாமான்னு யோசிப்பான். உடனே இவர் என்ன பண்ணுவார், ஓடாதன்னு சைகை காமிச்சிட்டு அவன் பக்கத்தில் போவார். போய் அவன்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவார், இந்த குதிரையை நீ எப்படி எடுத்துக்கிட்டு வந்த, என்கிட்ட இருந்து இப்படி நடித்து திருடி கொண்டுட்டு வந்தேன்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாத. ஏன்னா உண்மையிலேயே யாராவது ஒருத்தர் மயக்கம் போட்டு படுத்திருந்தாங்கன்னா கூட யாரும் அப்புறம் இறங்கி இந்த உலகத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. நான் உண்மையிலேயே நீ மயக்கத்தில் கிடக்கிறேன்னு நினச்சி தானே உனக்கு நான் உதவி செஞ்சேன் இல்லையா? நீ இப்போ திருடனாக இருந்திருக்கிற, தூக்கிட்டு ஓடி போயிட்ட. இது மாதிரி இது தெரிஞ்சிச்சுன்னா யாருமே மற்றவங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. யாருக்கிட்டையும் இதை சொல்லிடாத, நீயே வச்சுக்கன்ட்டு போயிட்டார் அவர். எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பெரியவர், எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு திருடன். நான் சொல்லிட்டேன். ஆனால் இந்த கதையில் உங்களுக்கு எந்த கதை பிடிச்சிச்சு, எதனால் பிடிச்சிச்சின்னு நான் சொன்னதை சொல்லக்கூடாது. உங்களுக்கு எதனால் பிடிச்சிச்சின்னு யாராவது சொன்னால் புத்தகத்தை பரிசை வாங்கிட்டு போகலாம். டக்குன்னு எந்திரிங்க யாராவது, ஒன்றும் இல்லை எனக்கு இந்த கதை இதுனால பிடிச்சிச்சு அப்படின்னு யார் சொல்கிறா? முதல்ல வர்ற 3 பேருக்கு தான் புத்தகம் இருக்குது. ஒருத்தன் எந்திரிச்சிட்டான், வாடா தங்கம் அப்படியே சொல்கிறா, நீ தானே சொல்ல போகிற, அப்படியே ஓடியா, வா 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 வா, உனக்கு அந்த கதை ஏன் பிடிச்சிச்சு, ஒடியா சீக்கிரம் வேகம் வா வா. அடுத்த ஆள் வா, 3 பேர் வந்துட்டாங்க. சொல்லுங்க, ஏன் எந்த கதை பிடிச்சிச்சு? லாஸ்ட் கதை சொல்லு. லாஸ்ட்ல உள்ள கதை பிடிச்சிச்சான். எதனால பிடிச்சது? அதுல ஒண்ணு சொல்ல வரலையா? சரி அக்காட்ட கொடு. வேற யாராவது ரெடியா இருந்துக்கங்க. அந்த மைக்லயே சொல்லு, எந்த கதை பிடிச்சது? செகண்ட் கதை பிடிச்சது. செகண்ட் கதை என்ன கதை? மிஸ் அவங்க நம்மள்கிட்ட கதையை கொடுத்தாங்கல்ல மிஸ், அதை நம்மள்கிட்ட அவங்களுக்கு என்னது, ஒருத்தவங்க நம்மள்கிட்ட இப்போ கதையை கொடுத்தது அவங்க நம்மள்கிட்ட கொடுத்தாங்க, அவங்க நம்மள்கிட்ட கொடுத்தது. அது மாதிரி இப்போ நம்ம அவங்க யாராச்சும் நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்தாங்கன்னா நம்ம அது அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடணும். அது மாதிரி இது நல்லா இருக்கு. கதையை வாங்கி கதையை திரும்ப கொடுத்தது மாதிரி வேற ஏதாவது நமக்கு கொடுத்தாலும் மற்றவங்களுக்கு நம்ம அதை என்ன பண்ணணும், திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. நல்ல விஷயம், வெரி குட். கொடுத்துருங்க சார், உங்க கையால கொடுங்க சார். திருவரம்பூர். உங்களுக்கு எந்த கதை பிடிச்சிச்சு? லாஸ்ட் நம்ம எப்படி வாழ நினைச்சோன்னு, எப்படி வாழ நினைச்சோம். எப்படி வாழணும்னா எப்படி வாழணும்? கீழே யாராவது மயக்கம் போட்டு விழுந்தாலும் உண்மையாக காப்பாற்றணும். உண்மையாக காப்பாற்றணுமா அவனுங்க? சரி, வேற ஏதாவது தோணுதா அந்த கதையில்? வேற ஏதாவது இன்னும் கூட கொஞ்சம் எதிர்பார்க்குறேன், பெரிய பொண்ணாக தானே இருக்கேன். வேற ஏதாவது தோணுதா? யாராவது கீழே மயக்கம் போட்டு விழுந்தா கூட நடிக்கிறேன்னு சொல்லக்கூடாது, தண்ணி தெளித்து எழுப்பிடணும். அப்படிதான் தோணுதா? அவன் திருடன், அவன் மயக்கம் போட்டா விழுந்துருந்தான், நடித்தான். அப்படி நடிக்கலாமா? நடிக்கக்கூடாது. ஏமாத்தலாமா? ஏமாற்றக்கூடாது. அப்படி தோணுதில்ல உனக்கு இந்த கதையில? அப்படியெல்லாம் யாரையும் நம்ம என்ன பண்ண வேண்டாம், ஏமாற்றக்கூடாது. ஏமாத்த வேண்டாம் இல்லையா? ஏமாத்தி பொழைக்க வேண்டாம். ஏமாத்தி அந்த குதிரையை வாங்கிக்கிட்டு போய் இன்னொரு சந்தையில் அதை வித்து பொழைக்கிற அந்த பொழப்பு வேண்டாம் இல்லையா? இது இப்போ புரியுதா உனக்கு? வெரி குட். பாப்பாவுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. கொடுங்க சார், கொடுங்க சார். வாங்க. லாஸ்ட்ல உட்கார்ந்து லாஸ்ட்ல என்ன கதை சொன்னேன்? யாரும் சொல்லக்கூடாது. லாஸ்ட்ல என்ன கதை சொன்னேன்? யார் வந்தா அந்த கதையில? திருடனும் ஒரு தாத்தாவும் வந்தாரு. திருடனும் ஒரு தாத்தாவும் வந்தாங்க. ஏன் அந்த கதை உனக்கு பிடிச்சிச்சு? அந்த கதை நல்லா சொன்னேன். நான் நல்லா சொன்னேனா? எனக்கு தான்.
நான் கதையை நல்லா முதல்ல 2 கதையை நான் நல்லாவே சொல்லலையா? லாஸ்ட் கதையை நல்லா சொன்னேன். லாஸ்ட் கதையை தான் நல்லா சொன்னேன். நான் நல்லனா நான் எப்படி சொன்னேன்? 2 பேர் இருந்தாங்க. அந்த நல்லனா நான் எப்படி சொன்னேன்? நீ கூட தான் ரொம்ப நல்லா நிக்கிற. 2 கையை இடுப்புல வச்சுட்டு அழகா நிக்கிற. சொல்லுங்க, எந்த கதை பிடிச்சிருந்தது? லாஸ்ட் அதுதான் பிடிச்சிருந்தா. மூக்கு கதை பிடிக்கலையா? அது வேணாமா, சும்மா வெட்டி விட்டாங்க. ஒரே மூக்கை வச்சுக்கிட்டாச்சு. கதை பிடிங்க கதை, அதுவும் பிடிக்கல. லாஸ்ட் கதை தான் பிடிச்சது. லாஸ்ட் பிடிச்சிச்சு உனக்கு அந்த கதை. நான் நல்லா சொன்னேன்னு சொன்னேன், அதுக்கு உனக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வேற எதனால அந்த கதை உனக்கு பிடிச்சிச்சு சொல்லு. ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தானே பிடிக்கும் கதை. சொல்லு. நான் பாராட்டு. வேற யாருக்காவது ஏதாவது சொல்லணும்னு தோணுதா? இல்ல சொல்லு நீனே, உனக்கு எதனால பிடிச்சிச்சுன்னு. பிரியன் பாரதி. சொல்லுங்க, எதனால பிடிச்சிச்சு? ஏதோ யோசிக்கிறீங்க, சொல்லுங்க. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது சார். ஹெல்ப் பண்ணணுமா? ஹெல்ப் பண்ணணுமா? யாரு ஹெல்ப் பண்ணா அந்த கதையில? பெரிய தாத்தா. பெரிய தாத்தா. அத அந்த ஹெல்ப்ங்கிற வார்த்தை இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லலாம். இங்க பாருங்க, அந்த திருடனா இருந்தாலும் அவனை அந்த தாத்தா என்ன பண்ணி விட்டுட்டாரு? மன்னிச்சு விட்டுட்டாரு. திரும்ப போய் வாங்கிட்டு போனாரா? இல்ல. யார் கூட வந்திருக்க? எங்க இருக்காங்க? வாங்க. அவனுக்கு சொல்ல வருது, யோசிக்கிறான். அதாவது ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்றது அதுதான். மன்னிப்பு அப்படின்னு அந்த வார்த்தை. கேளுங்க, கேட்ட கதையை என்ன பண்ணணும்?